சௌரிய பாடம் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு மூவி இப்போ தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கு. இந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ரிவ்யூல பார்த்துடலாம். ஸோ இந்த படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு படத்துல வரக்கூடிய நம்ம ஹீரோ வந்து ஒரு டேரக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோட ஓடிட்டு இருக்காரு. ஸோ ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டரா ஒரு டேரக்டருக்கு கீழே வேலை பார்த்து தான் இருக்கிறாப்ல. ஆனா அங்க நடந்த ஒரு விபத்துனால அவரோட டேரக்டர் கனவே வந்து பார்த்தீங்கன்னா அங்க உடஞ்சு போகுது. இதுக்கப்புறம் எந்த ப்ரொடியூசருமே தன்னோட படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோக்கு அவரோட ஃப்ரெண்டு வந்து நீ இனிமேல் பேங்கை ஏதாவது கொள்ளையடிச்சு தான் உன் படத்துக்கு நீயே ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும்னு விளையாட்டா சொல்ல, அப்ப அதுவே பண்ணிரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கள இறங்குறாரு. ஸோ பர்டிகுலரான ஒரு வில்லேஜ், இந்த வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியான வில்லேஜ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரைம் ரேட்டே கிடையாதுங்கிறதுனால இந்த இடத்துல கொள்ளை அடிக்கலாம், அங்கே இருக்கக்கூடிய பேங்கை கொள்ளை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்காவான பிளானை போட்டு அங்கே இறங்குறாங்க. ஸோ அங்கே அவங்க பொறுத்தளவுக்கு ஒரு டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஊருக்கு வராங்க. இதுக்கப்புறம் அந்த பேங்க்ல இருந்து கொள்ளை அடிச்சாங்களா இல்லையா, அந்த பேங்க்ல பணம் இருந்துச்சா இல்லையா, இந்த மாதிரியான கதைகளை வச்சு தான் அந்த படத்தை எடுத்துருக்குறாங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னா கண்டிப்பா மேக்கிங்கே சொல்லலாம். அதுல அந்த கேமரா ஒர்க்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஒரு சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவே கேமராவை கட்டிட்டு ஓடி இருப்பாரு போல. ஸோ அந்த சீன்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸ்டோரியுமே நல்லா ஒரு நல்ல யூனிக்கான ஒரு சப்ஜெக்ட் தான் எடுத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது ஒரு பழைய கண்டென்ட் மாதிரி இருக்கலாம். ஆனா கரெக்டா வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோல ஒரு ட்விஸ்ட் கொடுத்து ஸோ செகண்ட் ஹாஃபை சூப்பரா ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால படத்தோட செகண்ட் ஹாஃப் தான் மெயின் கண்டென்ட்டே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா போறதே தெரியாது. ஆனால் டக்கு டக்கு டக்குன்னு வேகமா முடிஞ்சு ஒரு செகண்ட் ஹாஃப்குள்ள என்டர் ஆயிடுறாங்க. செகண்ட் ஹாஃப் கண்டிப்பா நல்லா இருக்குங்க. பெர்ஃபார்மன்ஸ்லாம் படத்துல நடிச்சிருக்க ஹீரோ, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி எல்லா கதாபாத்திரங்களும் எடுத்துக்கிட்ட ரோல சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓவராலா பார்க்கறதுக்கு ஒரு நல்ல கமர்ஷியல் கலந்த ஒரு நல்ல ஹைஸ்ட் டிராமாங்க. ஸோ தமிழ் டப்பிங்கை பொறுத்தளவுக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலி செம சவுண்டான படம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்.